வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 20th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார், உவமையின் பொருளை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, புகழ்பெற்று விளங்குதல். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார், உவமையின் பொருளை எழுதுக. புகழ்பெற்று விளங்குதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது தன்வினை, பந்து உருண்டது தன்வினை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை விடை? உற்றது உரைத்தல் விடை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்ந்தெடு. குறை குறை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாயின் குறைப்பொலி அளவை குறைத்தல். இந்த ஃபஸ்ட்டு குறை பார்த்தீங்கன்னா நாயின் குறைப்பொலி, செகண்ட் இருக்கிற குறை அளவை குறைத்தல். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வா வா அப்படிங்கிற சொல்லோட வினையாளனையும் பெயர் வந்தவர். வா வந்தவர். நெக்ஸ்ட்டு, பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தா தா அப்படிங்கிற சொல்லுக்கான வினைமுற்று தருகின்றார். தா தருகின்றனர். நெக்ஸ்ட்டு, சிரி எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரித்தவள். சிரி சிரித்தவள். உன் எனும் வேர் சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உண்டவன். உன் உண்டவன். தருகுவென் என்பதன் வேர் சொல் கண்டறிக. தா தருகுவென் தா. காப்பார் என்பதன் வேர் சொல் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கா. காப்பார் கா. நெக்ஸ்ட்டு, சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா ஊன் அப்படிங்கிறதுக்கு 3 சுழின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊன் பார்த்தீங்கன்னா உணவை குறிக்கும். அப்புறம் வழக்கத்தை அதுக்கு பார்த்தீங்கன்னா லா வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சிறப்பு லகரம் வரணும், ஆனால் இந்த நகர லகரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உண்ணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுழி இன்னுக்கு பதிலாக 2 சுழின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். அடுத்து டியில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கத்தை இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரத்துக்கு பதிலாக இந்த லகரம் கொடுத்துருக்காங்க, நகர லகரம். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி தான். நான் ஊன் ஊன் இறைச்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுழியின் தான் வரும். நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குளவி குளவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வண்டு குழந்தை. குளவி குளவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வண்டு குழந்தை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லியூட் மியூசிக் யாழிசை, சாம்பர் அறை, ரூட் மனப்பாடம், டிடக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு. லியூட் மியூசிக் யாழிசை, சாம்பர் அறை, ரூட் மனப்பாடம், டிடக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். நெக்ஸ்ட்டு, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பால் வலுவமைதி, ஏன்னா ஆண்பாலை வந்து பெண்பாலாக பாடுறதுனால இது வந்து பால் வலுவமைதி. அதுக்கடுத்து பூனையார் அப்படின்னு சொல்லிட்டு அகிரிணியை உயர்திணையில் மரியாதையாக கொடுத்துருக்காங்க, அதனால் இது திணை வலுவமைதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பால் வலுவமைதி திணை வலுவமைதி.
நெக்ஸ்ட்டு தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இதில் பிழையற்ற தொடர் என்னென்னா, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இப்போ அவன் அல்லன், அவள் அல்லல், அப்புறம் ஒரு பேர் வந்துச்சுன்னா செல்வி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவள் அல்லல் அப்படின்னு வரும். இதே ஆண்பால் வந்துச்சுன்னா அவன் அல்லன் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த சி தான், பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை கண்டறிக. இன்சொல், இதுக்கான எதிர்ச்சொல் வன்சொல். இன்சொல் வன்சொல். எதிர்ச்சொல் தருக. விண்ணம் சேதமற்ற. விண்ணம் அப்படின்னா சேதம்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் சேதமற்ற. பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாலூரும். பால் கூட்டல் ஊரும் சேர்த்தெழுதுக பாலூரும். மாசற பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மாசு கூட்டல் அற. மாசற மாசு கூட்டல் அற. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான், திட்டமிடுகிறார், திட்டமிடுகின்றது, இந்த மாதிரியெல்லாம் ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். மாணவர்கள் அப்படிங்கிறது பன்மை, அதனால் திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு பன்மையில் தான் வரணும் கடைசியாக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் மறைவிடை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இது பழம் அன்று. இதுதான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல இவை பழங்கள் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, இவை பழங்கள் அல்ல அப்படின்னு தான் வந்திருக்கணும். பியில் இவை பழங்கள் அன்று, இவைகள் பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இப்படி வராது. அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா இது பழங்கள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பழம் அன்று தான் வரணும். பழங்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துட்டு அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் வராது. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான், இது பழம் அன்று, இதுதான் சரி. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தெளிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விரைவாக. கடிது அப்படின்னா விரைவாக அப்படின்னு பொருள். நெக்ஸ்ட்டு பொருத்தி விடை காண்க. யானர் புது வருவாய், வாரி வருவாய், ஓதை ஓசை, முட்டாது தட்டுப்பாடின்றி. யானர் புது வருவாய், வாரி வருவாய், ஓதை ஓசை, முட்டாது தட்டுப்பாடின்றி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணாவா. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணாவா. நெக்ஸ்ட்டு கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 அடிகளில் பாடப்படும். கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டப்பெயர்கள் சொல் கல், பழம், புல், ஆடு. கூட்டப்பெயர் குவியல், குலை, மந்தை, கட்டு. இது அப்படியே பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. சரியான இணைத்தொடரை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல் அப்படின்னா குவியல் வரணும், பழம் அப்படின்னா குலை, புல் கட்டு, ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல் குவியல், பழக்குலை, புல் கட்டு, ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட்டு வருக்கை என்பது பலாப்பழம். வருக்கை என்பது பலாப்பழம். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ம் சரி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை, வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதுக்கான ஆன்சர் 3ம் சரி. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று. உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருள்களை தருவதில்லை. இது தரும் ஆனால் தருவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் கூற்று தவறு. காரணம். உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். இது தப்பு. உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா சேர்ந்து தான். இப்போ மாநகரம், அதில் மா அப்படிங்கிறது உரிச்சொல், அது தனித்து இயங்காது. நகரம் இந்த மாதிரி சேர்ந்து தான், மாநகரம் அப்படி சேர்ந்து தான் இயங்கும். சால பேசினான், சால அப்படின்னு உரிச்சொற்கள் தனியாக வராது, சால பேசினான் இப்படி சேர்ந்து தான் இயங்கும்.
அதே மாதிரியே ஒரு சொற்கள் குறிப்பு பண்பு எனும் பொருள்களை தரும், ஆனால் இங்கே தருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரெண்டுமே தப்பு. கூற்று காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் தவறு, ரெண்டுமே தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால், இது சரி. காரணம் உயர்திணைக்கு உரியவன் ஆண், ரெண்டுமே சரி. கூற்று சரி, காரணம் சரி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிறகு வளர்த்தல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறை, ஈகை, படம், பார்த்தல், உடல், ஊன் அப்படின்னு கரெக்டாக குறில் நெடிலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சி கொடுத்துட்டு இங்கே வந்து சி தான் வந்திருக்கணும், ஆனால் வா வந்திருக்கு. அதனால் இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் டி சிறகு வளர்த்தல், இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிய ஓவியமாக வரைந்து வா. பெரிய ஓவியமாக வரைந்து வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எனவே. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஸ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏனெனில். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல் எது? நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நடத்துவார். நடத்தினார், நடத்துகிறார், நடத்துகின்றார் இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்டாக பொருந்துறது என்னன்னா, இது வந்து நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். இதுக்கு எதிர்காலம் இங்கே என்ன இருக்குன்னா இந்த பி தான். ஆப்ஷன் பி நடத்துவார் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு, சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சோளத்தட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆள் கூட்டல் இலை, ஆள் இலை, இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி கூட்டல் அடி, மணி அடி, யாதான் வந்திருக்கணும், ஆனால் இங்கே ஆவே வந்திருக்கு, இது வராது. மரம் கூட்டல் கிளை, இங்கே இம் போய் இக்கு வந்திருக்கணும், மரக்கிளை அப்படின்னு, இதுவும் வராது. தே கூட்டல் ஆரம், தேவாரம் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் தே ஆரம் அப்படின்னு அப்படியே வந்திருக்கு, இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். ஆள் கூட்டல் இலை, ஆள் இலை, இதுதான் சரி. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாசல். வாசல் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, வாயில் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம். வாசல். சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வணக்கம், கமா, ஐயா, இங்கே வந்து ஆச்சரியக்குறி, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன், கடைசியாக முற்றுப்புள்ளி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு, சரியான மறுவை எழுதுக. எந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை. எந்தை, தந்தை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. குடந்தை, கும்பகோணம், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலை, மயிலாப்பூர் தான் வரும், ஆனால் மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க. புதுமைன்னு கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டைக்கு, அது வந்து புதுகை. தஞ்சாவூர், தஞ்சை வரணும், ஆனால் புஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது குடந்தை, கும்பகோணம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை, புதுக்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க, வந்து புதுச்சேரிக்கு தான் வரும். புதுக்கோட்டைக்கு புதுக்கை, இங்கே வந்து கை வந்திருக்கணும். புதுகை, புதுக்கோட்டைன்னு தான் வரணும், ஆனால் புதுவை, புதுக்கோட்டைன்னு வந்ததுனால இதுதான் தவறானது. மற்றபடி உதகை, உதகமண்டலம், தஞ்சை, தஞ்சாவூர், குடந்தை, கும்பகோணம் இதெல்லாம் சரி. திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய், இதுக்கான ஆன்சர் இந்துஸ்தானி. துட்டு, டச்சு. நபர், அரபி. குல்லா, பார்சி. ரூபாய், இந்துஸ்தானி, துட்டு, டச்சு, நபர், அரபி, குல்லா, பார்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக.
இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்னா அச்சுப்பொறி, ஆனால் படியெடுப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஹார்டு டிஸ்க் அப்படின்னா மென்பொருள்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வன்தட்டு அப்படின்னு வரும். ஸ்க்ரீன் அப்படின்னா திரை, ஆனால் ஸ்க்ரீன் அப்படி தமிழில் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது கீபோர்டு விசைப்பலகை, இதுதான் சரி. கீபோர்டு விசைப்பலகை. பிரிண்டர் அப்படின்னா அச்சுப்பொறி, ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா வன்தட்டு, ஸ்க்ரீன் அப்படின்னா திரை. கீபோர்டு விசைப்பலகை. அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி, ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி. இரட்டை கிளவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை. இரட்டை கிளவி போல், இதுக்கான உவமை கூறும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை. இப்போ சுரதா சொல்லியிருப்பார், இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இரட்டை கிளவி அப்படின்னா அதுக்கான பொருள் என்னென்னா ஒற்றுமை. பொருந்தா இணையை கண்டறிக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது தெளிவு, இது சரி. நகமும் சதையும் போல நட்பு. நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை. மலைமுகம் காணா பயிர் போல, உவகைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் துன்பம். மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறதுக்கு துன்பம் அப்படிங்கிறது தான் வரும். இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையில் ஆமை போல அடக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா அறிவினா. விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. படி, இதுக்கான வினையாளனையும் பெயர் படித்தவர். படி, படித்தவர். அகர வரிசைப்படுத்துக. தொலைநகல், முன்பதிவு, காசோலை, காணொளி, கடவுச்சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிழக்கு, கூந்தல், கோலம், கௌதாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர், இதுக்கான வேர்ச்சொல் தா. தருகின்றனர் தா. வனப்பு, பொருள் கண்டறிக. அழகு, வனப்பு அப்படின்னா அழகு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புகழ், இசைவு. ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக இசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புகழ், இசை, இசைவு. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மயங்கொலி எழுத்துக்கள் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏரி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீர்நிலை அப்படிங்கிறதுக்கு இந்த ஏரி தான் வரும். ஆப்ஷன் பியில் இருக்கிற இந்த ஏரி. அதே மாதிரியே மேலே ஏறுற ஏரிக்கு இந்த அதுபடி இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமானிட்டி மனிதநேயம். மெர்சி கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி சரக்குந்து. ஹியூமானிட்டி மனிதநேயம், மெர்சி கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, லாரி சரக்குந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாணவர்கள் ஆம். இதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி என்பதை போல தலையாட்டினார்கள். கடைசியாக முற்றுப்புள்ளி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால்
பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதுக்கான ஆன்சர் துன்பத்தை. இங்கே வந்து துன்பத்தால்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே துன்பத்தைன்னு வரணும். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். உதித்த மறைந்த. உதித்த மறைந்த. பொருந்தா பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நீலாம்பிகையார். மற்றபடி பார்த்திங்கன்னா ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சங்ககால பெண்பார் புலவர்கள். நீலாம்பிகையார் அப்படிங்கிறவங்க இப்போ தற்காலத்தில் மறைமலை அடிகள் அவங்களோட மகள் பேர் நீலாம்பிகையார், அவர் தான். இவங்க வந்து தற்கால பெண்பார் புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெஞ்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்பு, அமிழ்து, இயல்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைத்தொடர் குற்றியலுகரம் வரும். இந்த நெஞ்சு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிக. தமர் அப்படின்னா பகைவர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் தமர் அப்படின்னா உறவினர் வரும். மற்றபடி தார்னா மாலை, முனிவு, சினம், கவரி, சாமரை இதெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே தவறான இணை ஆப்ஷன் பி. தமர் பகைவர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் தமர் அப்படின்னா உறவினர்னு வரும். கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விழா. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விழா. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாடு. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? பண்பாடு. இந்திர விழா எந்நகரோடு தொடர்புடையது? புகார் நகரம். இந்திர விழா எந்நகரோடு தொடர்புடையது? புகார். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? புதுமணல். இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது யாது? புதுமணல். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன? 28 நாட்கள். எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன? 28 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொறுத்துக. சொல் பொருள். கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேளங்கள் மத யானைகள். முரலும் முழங்கும். பழவை முதிர்ந்த மூங்கில். கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேளங்கள் மத யானைகள். முரலும் முழங்கும். பழவை முதிர்ந்த மூங்கில். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் இடம் ஓரிடம். 1 கூட்டல் இடம் ஓரிடம். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு பகல். பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஒரு பகல் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது. கயல் கதவை திறந்தாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். இதுதான் சரி. இது வந்து கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழைப்பு மணி ஒலித்தது, கயல் கதவை திறந்தாள். இதை பார்த்தீங்கன்னா கலவை சொற்றொடராக மாற்றணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீல அழைப்பு மணி ஒலி கேட்டு கயல் கதவை திறந்தாள். அழைப்பு மணி ஒலிக்க கயல் கதவை திறந்தாள். அழைப்பு மணி ஒலியோடு கயல் கதவை திறந்தாள். இதெல்லாம் எதுவுமே பொருந்தலை. இதில் வந்து ஒலித்ததால், அந்த ஆள் அப்படிங்கிறதா இணைப்பு சொல். இங்கே வந்து அழைப்பு மணி ஒலித்ததால் கயல் கதவை திறந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சூம்பல். கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் சூம்பல். சரியான தமிழ் சொல் கண்டறிக. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்.
கலைச்சொற்களை பொறுத்துக. ஃபிலாசபர் மெய்யியலாளர், பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். ஃபிலாசபர் மெய்யியலாளர், பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் கானகம். கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. கனகம் பொன், கானகம் காடு. அழகு இருபொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வனப்பு அணி. அழகு இருபொருள் தருக, வனப்பு அணி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சந்திரன் மாதம். திங்கள் சந்திரன் மாதம். இருபொருள் சுட்டுக. பார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்த்தல் உலகம். பார் பார்த்தல் உலகம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழகத்தின் முதலமைச்சர் யார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்திருக்கோம். வினாவா சரியான வினாவா இருக்காது. கவிதையை எழுதியவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு தான் வந்திருக்கணும். செல்வத்து பயன் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. செல்வத்து பயன் என்ன அப்படி தான் வந்திருக்கணும். பொய்கை ஆழ்வார் எவற்றை பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கொஸ்டினாகவே இல்லை. இங்கே கரெக்டான கொஸ்டினாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். தமிழகத்தின் முதலமைச்சர் யார். தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இது எப்படி நடந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இது எப்படி நடந்தது. இதுதான் சரியான வினாச்சொல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினாச்சொல்லாக இருக்காது. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அந்தோ என் செல்வம் பறி போயிற்றே. இதெல்லாம் வினாச்சொல் இல்லை. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த இது எப்படி நடந்தது. இதுதான் சரி. உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டறிக. உறங்கு. உறங்கினால் உறங்கு. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா நானும் அவனும் உள்ளே சென்றோம். இது எழுத்து வழக்கு தான். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான். இதில் ரொம்ப அப்படின்னு வந்திருக்கு. இது பிற எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கு. அதனால் இது வராது. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா. இதுவும் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தான் இருக்குது. அடுத்து ஏன் முடியாது எழுத்து வழக்கில் இருக்குது. ஸோ எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 1, 4 மட்டும். நானும் அவனும் உள்ளே சென்றோம். இதுவும் ஏன் முடியாது. இது 2 தான் எழுத்து வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அப்படின்னு வரணும். 3ல் இதில் ரொம்ப ஆசை அப்படிங்கிறது நிறைய ஆசை அந்த மாதிரி வரணும். இது 2 பேச்சு வழக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எது தவறான நிறுத்தற்குறியிட்ட தொடர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் பக்கத்தில் தான் கமா குறி வந்திருக்கணும். இணைப்பு சொல்லுக்கு அடுத்து கார்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதனாலுக்கு அப்புறம் தான் கமா வந்திருக்கணும். ஆனால் இங்கே முன்னாடியே வந்துருச்சு. அப்புறம் வாழ்வில் உயர்ந்தார். இங்கே கடைசியாக முற்றுப்புள்ளி தான் வந்திருக்கணும். இங்கே வாழ்வில் கமாலாம் வந்திருக்கக்கூடாது. அதனால் இதுதான் தவறான நிறுத்தற்குறி. மற்றபடி மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார், எழில் என்ன சாப்பிட்டாய், மா பலா வாழை என்பன முக்கணிகள். இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் இந்த டி தான் தப்பு. நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இது இரட்டை மேற்கோள் குறி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இதுதான் சரியாக இருக்குது. ஏழை பார்த்தீங்கன்னா செல்வி பாடம் படித்தாயா. இதுக்கு கடைசியில் வினாக்குறி தான் வந்திருக்கணும். ஆனால் முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. சீல பார்த்தீங்கன்னா இந்த ஊரின் பெயர் என்ன. இங்கே கொஸ்டின் மார்க்கு தான் வந்திருக்கணும். என்று கேட்டான் கண்ணன். ஏன்னா இது கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுவும் வராது. இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்து பூக்கமா பழம் கமா பாக்கு வாங்கி வா அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்குது இந்த ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் விடை. ஆன்சர் விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. குசினி அப்படின்னா சமையலறை. குசினி சமையலறை. கிராமம் அப்படின்னா ஊர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் சிற்றூர் அப்படின்னு வரும். கிராமம் அப்படின்னா சிற்றூர். ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருந்தகம்னு கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை. நிபுணர் அப்படின்னா ஓவியர்னு கொடுத்துருக்காங்க, நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸ்மார்ட் கார்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திறன் அட்டை. ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. இதில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.